சுக்கிரதசை நடந்துவிட்டாலே வாழ்வில் ஏற்றம் பெற்றுவிடலாம் என்கின்ற வானவில் வண்ணங்களை எல்லோரும் இதயத்தில் ஏந்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறார்? லக்னத்திற்கு, ராசிக்கு, காலபுருஷ தத்துவத்திற்கு எப்படி இருக்கிறார்? நின்ற சாரநாதன், வீடு கொடுத்தோர், பார்த்தோர், சேர்ந்தோர், அஸ்தங்கம், நீசம், வக்ரம், திதிசூனியம், நவாம்சத்தின் நிலை, ஆதிபத்திய நிலை, இப்படி பல்வேறு விதமான அமைப்புகளை வைத்து சுக்கிரனுடைய வலிமையை தீர்மானிக்கலாம். அப்படி சுப ஆதிபத்திய பெற்ற சுக்கிரன் சுபர்கள் சேர்க்கை, லக்ன யோகர்கள் சேர்க்கை பெற்று வலிமையாகிவிட்டால், அந்த திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், அவரும் நாளில் இருந்தால் என்னெல்லாம் கொடுக்கும் என்று புலிப்பாணி பாடல் 120 பகர்கிறது. ஆரப்பா இன்னும் ஒன்று அறிய கேளு, அப்பனே அசுரகுரு நாளில் ஏற சீரப்பா செழுமதியும் ஜென்மம் ஜென்மம், செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளும், வாரப்பா வாகனங்கள் பூமியுள்ளோன், வளமான போகனடா வையகத்தில், கூரப்பா கொடும் சனியும் 10 நிற்க, கூறுவாய் குலவிக்கு யோகம் கூறே என்கிறார். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சுபாதிபத்தியம் பெற்று 4ஆம் இடத்தில் பலமாக நின்றால் அவருக்கு வாகன யோகம், செல்வ வளமெல்லாம் வரும். இதேபோல் 10 கொடிய பாவி என்ற கூறக்கூடிய சனி பகவான் நின்றாலும் அஜென்மனுக்கு யோகம் என்று சொல்வாய் என்கிறார். இந்த 10ஆம் இடம் சனி பகவானுடைய சொந்த வீடாக வந்து திக்பலமோ அல்லது ஆட்சி உச்சமோ பெற்றுவிட்டால் அற்புதம் நிகழும். எனவே கிரகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது பொதுவாக இந்த திசை அந்த திசை என்று சொல்லாமல் மேற்கண்ட விதிகளை வைத்து ஜாதகத்தை நெருங்கினோமானால் உண்மையை நாம் தொட இயலும்.